chapter 11, book back question number 13. Write the chemical equation for Williamson synthesis of 2-ethoxy-2-methyl pentane from ethanol and 2-methyl pentane to all. இப்போ நம்மளுக்கு ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணணும். வில்லியம்சன் சிந்தசிஸ் அப்படின்னாலே ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம். ஈத்தருக்கான ஜெனரல் ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ROR இல்லைன்னா ROR டேஷ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு அல்கைல் குரூப் இருக்கணும் ஆக்சிஜனோட. ஸோ அதுதான் ஈத்தருக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. 2-ethoxy-2-methyl pentane ப்ரிப்பேர் பண்ணணும். இதுல இருந்து எத்தனால் அண்ட் 2-methyl pentane 2-ஆல் இருந்து ஃபர்ஸ்ட் அந்த ஈத்தர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே எழுதிக்கலாம். 2-ethoxy-2-methyl pentane. பென்டேன் தான் இந்த காம்பவுண்ட்ல ரூட் வேர்ட். ஸோ எத்தனை கார்பன் இருக்கணும்? 5 கார்பன். பென்ட் மீன் ஈத் ப்ரோப் பியூட் பென்ட். ஸோ 5 கார்பன். ஏன் அதனால சிங்கிள் பாண்ட் தான் வரும். இதுல செகண்ட் கார்பன்ல மெத்தில். ஓகே, CH3 CH CH3 CH2 CH2 CH3 வரப்போது இங்க ஒரு பிரான்ச்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. இப்போ இந்த செகண்ட் கார்பன்ல ஒரு ஈத்தாக்சி குரூப் இருக்கணும். அது என்ன அப்படின்னா OCH2 CH3. ஸோ CH3 இந்த டெர்ஷரி தான். ஆக்சுவலா 1 2 3 4 கார்பன் இருக்கு. ஸோ ஹைட்ரஜன் வராது. CH2 CH2 CH3 இந்த காம்பவுண்ட் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். எதுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனால் அண்ட் 2-methyl butane பென்டேன் 2-ஆல் இருந்து. எத்தனாலுக்கு ஃபார்முலா என்ன? CH3 CH2 OH. ஓகே, இப்போ இந்த 2-methyl pentane 2-ஆல் அதுக்கு என்ன கார்பன்? பென்டேன். அதே 5 கார்பன் தான். 5 கார்பன். செகண்ட் கார்பன்ல OH பிகாஸ் 2-ஆல். ஸோ ஆல்கஹாலுக்கான சஃபிக்ஸ் OL. ஸோ அந்த செகண்ட் கார்பன்ல OH இருக்கணும். செகண்ட் கார்பன்லயே மெத்திலும் இருக்கணும். CH3 குரூப்பும் இருக்கணும். ஸோ CH3 COH CH3 CH2 CH2 CH3. ஸோ இது ஒரு ரியாக்டன்ட், இது ஒரு ரியாக்டன்ட். இந்த ரெண்டுல இருந்தும் எப்படி இந்த ஒரு 2-ethoxy-2-methyl pentane அப்படிங்கிற ஒரு ஈத்தரை ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே, வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா RONA இருக்கணும் பிளஸ் அல்கைல் ஹேலைடு இருக்கணும் RX. ஓகேங்களா? ஸோ அல்கைல் ஹேலைடு அண்ட் சோடியம் அல்காக்சி RONA அண்ட் RX. இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா சோடியம் ஹேலைடு எலிமினேட் ஆயிரும். எலிமினேட் ஆயிட்டு ROR ஈத்தர் கிடைச்சோம். பாருங்க, RONA அண்ட் RX இருக்கு இல்லையா? சோ இதுவும் ஆல்கஹால், இதுவும் ஆல்கஹால். ஒண்ணு வந்து நம்ம RONA மாத்தணும், இன்னொன்னு வந்து RX மாத்தணும். சோ எது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணி சோடியம் ஆட் பண்ணி ONA மாத்தலாம். எது கூட வந்து ஹைட்ரஜன் அயோடைடு ஆட் பண்ணி RX மாத்தலாம் அப்படிங்கறத பார்ப்போம். இதுல வந்து ஒரு கண்டிஷன், டெர்ஷரி RONA இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு பிரைமரி அல்கைல் ஹேலைடும் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரியாக்டிவிட்டி அதிகம். ஸோ இங்க என்ன பண்ணுவோம்? இந்த NaX எலிமினேட் ஆயிட்டு ROR கிடைக்கும். இப்ப நம்ம டெர்ஷரி RONA வேணும் இல்லையா? அப்ப அந்த டெர்ஷரி RONA அப்படின்னா எந்த ஆல்கஹால் கூட சோடியம் ஆட் பண்ணி நம்ம சோடியம் இல்ல சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணணும். ஏன்னா அரோமேட்டிக் ஆல்கஹாலா இருந்தா மட்டும் தான் சோடியம் கூட ரியாக்ட் ஆகிட்டா ARONA கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இது ரெண்டுமே அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸ் தான். ஸோ அந்த காம்பவுண்ட்ல சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும். ஓகே, எந்த காம்பவுண்ட்ல இந்த OHலயா இந்த OHலயா எதுல NaOH ஆட் பண்ணா நம்மளுக்கு டெர்ஷரி அல்கைல் சோடியம் அல்காக்சைடு கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். இது பிரைமரி, இதுதான் டெர்ஷரி. 1 2 3 3 பக்கமும் கார்பன் இருக்கு. இந்த கார்பன்ல இங்கதான் OH இருக்கு. ஸோ இதுதான் டெர்ஷரி ஆல்கஹால், இது பிரைமரி ஆல்கஹால். நல்லா பார்த்துங்க. இப்ப என்ன பண்ணணும்? இந்த டெர்ஷரி ஆல்கஹாலை நம்ம என்ன மாத்தணும்? சோடியம் அல்காக்சைடா மாத்தணும். இந்த பிரைமரி ஆல்கஹால் என்ன பண்ணணும்? ஹைட்ரஜன் அயோடைடு கூட ஆட் பண்ணி RX மாத்தணும். சரியா? ஓகே, இப்போ நம்ம இதை அடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். CH3 CH3 OH CH2 CH2 CH3 அவங்க கொடுத்த ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் 2-methyl pentane 2-ஆல் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு இதோட என்ன பண்றோம்? சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்றோம்.
NaOH. சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணோம் அப்படின்னா H2O எலிமினேட் ஆயிரும். அப்போ H2 எலிமினேட் ஆச்சுன்னா அந்த Na வந்து சப்ஸ்டியூட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன எழுதலாம்? CH3 CH3 ONA CH2 CH2 CH3. ஸோ டெர்ஷரி RONA அப்படிங்கிற ஃபார்மேட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இது ஒரு அல்கைல் குரூப், இது ஒரு அல்கைல் குரூப், இது ஒரு அல்கைல் குரூப் CONA. ஸோ டெர்ஷரி சோடியம் அல்காக்சைடு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்றோம்? இந்த எத்தனால் எடுத்துட்டு ஹைட்ரஜன் ஹாலைடு கூட ரியாக்ட் பண்ணணும். CH3 CH2OH plus hydrogen iodide HI. இப்போ பாருங்க OH and இந்த H2 எலிமினேட் ஆயிரும். H2 எலிமினேட் ஆச்சுன்னா CH3 CH2I. அயோடோ இதேன் ஆர் எத்தில் அயோடைடு கிடைச்சிடும். இது நமக்கு பிரைமரி அல்கைல் ஹேலைட். இப்போ நம்ம இதையும் ரியாக்ட் பண்ண போறோம். இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு இந்த சோடியம் அண்ட் இந்த அயோடைடு இது ரெண்டும் NaI சோடியம் அயோடைடா எலிமினேட் ஆகும். ஸோ நம்மளுக்கு இந்த தேவையில்லாதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். பாருங்க. ஸோ இந்த Na அண்ட் இந்த I பிகாஸ் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? எத்தனால் அண்ட் 2-மெத்தில் பென்டேன் 2-ஆல்ல இருந்து நம்ம இந்த 2-ஈத்தாக்சி 2-மெத்தில் பென்டேன் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப இந்த டைரக்டா ரெண்டு எத்தனாலையும், அதாவது ரெண்டு ஆல்கஹாலை டைரக்டா நம்ம ரியாக்ட் பண்ணி ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ், இந்த வில்லியம்சன் மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு என்ன பண்றோம்? ஒன்னு RONA-வாவும் இன்னொன்னு RX-ஆவும் மாத்துறோம். அதுக்காக என்ன பண்றோம்? சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த டெர்ஷரி ஆல்கஹாலை ரியாக்ட் பண்ணா டெர்ஷரி சோடியம் ஆல்கஹாக்சைடு கிடைக்கும். அதை அப்படியே வச்சுக்கிட்டு எத்தனால் வந்து ஹைட்ரஜன் அயோடைடு ரியாக்ட் பண்ணும்போது டீஹைட்ரேஷன் நடந்து டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும். கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அந்த மாதிரி எழுதிக்கலாம். டீஹைட்ரேஷன் நடந்துட்டு CH3 CH2I. ஸோ இந்த OH and H வந்து H2 எலிமினேட் ஆயிரும். CH3 CH2I கிடைக்கும். இப்போ நம்ம இதையும் தான் ரியாக்ட் பண்ண போறோம். இது ஒரு ரியாக்டன்ட், அதாவது அவங்க கொடுத்துருக்கிற ரியாக்டன்ட்டை நம்ம கன்வீனியன்ட்டா மாற்றி எழுதிக்கிட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்க எழுதிக்கலாம் அப்படியே CH3 CH3 CH3. ஸோ இது ஒரு ரியாக்டன்ட், another one CH3 CH2I. ஸோ சோடியம் அயோடைடு எலிமினேட் ஆயிரும் மைனஸ் NaI சோடியம் அயோடைடு. ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் சேர்த்து எழுதுங்க. CH3 CH3 O இந்த NaY எலிமினேட் ஆச்சா? அப்ப இந்த CH2 CH3 இந்த ஆக்சிஜன் கூட வந்து பாண்ட் ஆகும். CH2 CH3 ரிமைனிங் இருக்கிற பார்ட் அப்படியே நல்லா பார்த்துங்க. CH3 CH3 எழுதிட்டோம். அதோட இந்த ஆக்சிஜன் அப்புறம் இங்க எலிமினேட் ஆனதால இந்த CH2 CH3 இங்க பாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற பார்ட் அப்படியே எழுதிக்கலாம். CH2 CH3. இப்போ இதுல நமக்கு லாங்கஸ்ட் செயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 இதுதான் லாங்கஸ்ட் செயின். 1 2 ஏன்னா இங்க தான் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. ஸோ இங்க தான் நம்பர் கொடுத்துட்டு போவோம். 1 2 3 4 5 மீத் ஈத் ப்ரோப் பியூட் பென்ட். ஸோ இதோட நேம் என்னதுன்னா பென்ட். எல்லாமே சிங்கிள் பாண்ட் பென்டேன். அதுல என்ன இருக்கு? செகண்ட் கார்பன்ல ஈத்தாக்சி இருக்கு, செகண்ட் கார்பன்லயே மெத்தில் இருக்கு. அப்போ 2-மெத்தில் 2-ஈத்தாக்சி பென்டேன். 2-ஈத்தாக்சி 2-மெத்தில் பென்டேன். ஸோ 1 2 செகண்ட் கார்பன்ல ஒரு ஈத்தாக்சி குரூப் இருக்கு, அதே செகண்ட் கார்பன்ல மெத்தில் குரூப்பும் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்? செகண்ட் கார்பன்ல ஈத்தாக்சி 2-மெத்தில் பென்டேன் அப்படிங்கிற ஒரு ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஓகே, சாரிப்பா, ரிவ்யூல தான் பார்த்தேன். கீழே அந்த ஈத்தாக்சி குரூப் வந்து சரியா தெரியல. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்துக்குங்க. 2-ஈத்தாக்சி 2-மெத்தில் பென்டேன் சொல்றோம் இல்லையா? இதுல லாஸ்ட் அந்த வீடியோல வந்ததுன்னா அந்த OCH தெரியாம இருக்கும், கவனிக்கல. ஸோ இப்போ நல்லா பார்த்துங்க. கீழே ஒரு ஈத்தாக்சி குரூப் இருக்கு, OCH2 CH3. இந்த மாதிரி உங்களுக்கு
இன்னும் எல்லா மற்ற கொஸ்டின்ஸும் இதே மாதிரி கிளியரா வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேவைப்படுற உங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க.